ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது இடத்துக்கு தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா மீன்லாம் இருக்கும். உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மீன் பிடிச்சா ஆகணும். ஒரு மீன் விடாமல் எல்லா மீனையும் நம்ம பிடிக்கிறோம். பாருங்கள், அதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரியல, இன்றைக்கி வேறு ரொம்ப ஜாம் ஆகுது. இவன் வேறு பார்த்திங்கன்னா டக்குன்னு இழுத்து ஒரு மீனை வேறு பிடிச்சி விட்டான். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே அசிங்கமாக போயிட்டு மீனை அவன் பிடிச்சி விட்டானே. சரி, நம்ம இன்றைக்கி மீன் பிடிச்சே ஆகணுண்டான்னு சொல்லி நானும் பார்த்திங்கன்னா தூண்டியை போட்டுக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட மாட்டலை. எல்லா மீனுமே அவன் தான் பிடிச்சிட்டு இருந்தான். எங்களுக்கு ஒரு மீனுமே மாட்டவே இல்லை. என்ன பண்ணுறது, ரொம்ப நேரம் போல் இன்றைக்கி அவன் தான் பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் பார்த்தீங்கன்னா செல்லை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு, நீ தான் மீன் பிடிக்கலையா, அவன் மீன் பிடிச்சி வச்சு ஏதாச்சும் வீடியோ எடுயான்னா. சரி, நம்மளும் சரி வாங்க வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்பு போடலான்ட்டு பல்பு பார்த்திங்கன்னா இறைய எடுத்து கோக்கும்போது பார்த்திங்கன்னா போய் வலை மாட்டிக்கிட்டு, அந்த வலையில் மாட்டின முள் மேலால் தான் மாட்டுது. அதை சிக்க எடுக்கிறான். 1 மணி நேரம் எடுக்கிறான் மக்களே. அவன் எடுத்த பாடே கிடையாது. ஆனால் வெறுத்து போய் கட் பண்ணி எடுத்தான். அப்படி கட் பண்ணி எடுத்துமே பார்த்திங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எடுத்து விட்டு மீனை கோத்தான். மீனை கோத்ததுக்கப்புறம் ஒரு பாறை ஒன்று பார்ப்பான் பாருங்கள். பையன் பார்த்திங்கன்னா சிரிப்பழகம், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை பிடிச்சான் பாட்டில். எதுக்கடா தண்ணியை பிடிக்கிறான்னா, மீன் ஈர்த்துட்டு போகக்கூடாது, அதுக்கு தான் தண்ணியை பிடிக்கிறான்னா. பெருமீனை மாட்ட போகுதுண்ணா அப்படின்னா, எதை செய்யடான்ட்டு தூக்கி போடுறான்னா. ஒரு வழி ஏஞ்சி தூக்கி போட்டான் மக்களே. பாருங்கள் எப்படி தூக்கி போடுவான்னு. பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு பாட்டிலையும் போட்டிருக்கான். 2 பாட்டிலையும் பக்கத்துலேயே போட்டு விட்டுட்டான். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றோட சிக்கிக்கிட்டு 2 பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு தண்ணியிலே கிடந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அம்பிடலை. அதோட பார்த்தீங்கன்னா பிடிச்ச மீன் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாம் பார்த்திங்கன்னா உயிராக பார்த்திங்கன்னா அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். தண்ணியில் பாருங்கள், வலை உள்ள எல்லாம் உயிராக மேய்ஞ்சிட்ருக்குது. அதை நான் மேலே எடுப்பேன் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு. நிறைய மீன் இன்றைக்கி ஆனால் பிடிச்சோம். அந்த பையன் தான் எல்லாத்தையும் பிடிச்சான், தம்பி தான் பிடிச்சான். பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு. பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு. வெறும் சிலேப்பி மீன் தான் மாட்டிச்சு இன்றைக்கி ஃபுல்லாக. நல்ல ஒரு வேட்டை இன்றைக்கி. அதில் பார்த்திங்கன்னா சின்ன மீனெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா திருப்பி குளத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம விட்டாச்சு. பெரிய மீன் மட்டும் தான் நம்ம எடுத்தோம். ஏன்னா அதை பற்றி பார்த்திங்கன்னா சின்னதெல்லாம் பெருசானா நம்ம பிடிக்கலான்னு. ஒரு தம்பி வேறு நாலுலேருந்து பொட்டாசி மாதம்னா விரதம் எடுப்பாங்க, எனக்கு இன்றைக்கி மீன் வேணும்னான்னு கேட்டான். அந்த பையனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மீனாக எடுத்து கொடுத்துட்டு மிச்ச மீன்லாம் தண்ணியிலே விட்டுட்டோம். இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ப்ராடக்ட் ஃபிஷிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया.